Hi friends, welcome to Land of Gadgets. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது POCO X5 Pro 5G மொபைல் ரிவ்யூ தாங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து 6GB ரேம், ரோம் வந்து 128GB ரோம், ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 778G, Octo-Core 2.4 GHz, ரியர் கேமரா வந்து 108MP + 8MP + 2MP, ஃப்ரண்ட் கேமரா வந்து 16MP, டிஸ்பிளே வந்து 6.67 inch ஃபுல் HD + OLED டிஸ்பிளே, பேட்டரி வந்து 5000 mAh. இந்த ஃபோனோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டூயல் சிம் ஃபோன் மட்டும்தான். நீங்கள் மெமரி கார்டு போட்டு உங்கள் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் மெயின் நம்மளுக்கு வந்து பிடிச்சது வந்து சார்ஜர் தாங்க. 67 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. நம்ம ஃபோனை சார்ஜ் போட்டு 1 மணி நேரத்தில் 100% வந்து ஃபுல்லாகிடுதுங்க. பேட்ரி 5000 mAh பேட்டரின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் அதுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டார் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹை கேம்ஸ் இதெல்லாம் விளாண்டா பேட்ரி வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆயிடுது. இந்த ஃபோனோட நம்மளுக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்செட்டு, 67 வாட் சார்ஜர், USB Type-C கேபிள், சிம் எஜெக்ட் டூல், ப்ரொடக்டிவ் கேஸ், குவிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு. இது மட்டும் தாங்க வந்து நம்ம ஃபோனோட கூடவே வருதுங்க. பேக்கில் வந்து சிலிக்கான் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. அதேமாரி மேலே வந்து ஸ்க்ரீன் கார்டுங்கிறதுனால ஒரு பேப்பர் வந்து ஒட்டியிருக்காங்க. அது வந்து நீங்கள் உடனே இமீடியட்டாக வாங்கின உடனே ஸ்க்ரீன் கார்டு ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. ஃபோனோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓகோலாம் சொல்ல மாட்டேன். ப்ரைமரி கேமரா 108 இது வந்துட்டு பயங்கர சூப்பராக இருக்குங்க. அதேமாரி 2 சென்சார் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அட்டர் வேஸ்ட்டுங்க. கேமரா வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து 100% வந்து ஒர்த்து கிடையாதுங்க. நல்ல ஒரு குட் கேமரா ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ரியல்மி வந்து நல்லாயிருக்கு. நான் வந்து பழசு வந்து ரியல்மி தான் யூஸ் பண்ணேன். ரியல்மியோட கேமரா குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது POCO X5 ப்ரோவோட கேமரா வந்து கொஞ்சம் டம்மி தாங்க. இந்த ஃபோனோட ரீஃப்ரெஷ் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 Hz. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்ல வேகமாகவும் இருக்குது. அதனால கூட பேட்ரி கொஞ்சம் ட்ரெயின் ஆகிறதுக்கு வேகமான சான்சஸ் உண்டு. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் குட்டுங்க. அப்படியே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அப்படியே வந்து ஆப் டு ஆப் போகும்போது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் லைட்டாக எனக்கு ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா, நல்ல ஹெவி யூசேஜ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபோன் ஹீட் ஆகுதா என்னங்கிறது தெரியும். இந்த ஃபோனை நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் வந்து இதில் வந்து 4K வீடியோஸ் எடுக்கலாங்க. இதோட ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 778G. இது வந்து 4K வீடியோ எடுக்கிறதுக்காக இது சப்போர்ட் பண்ணுதுங்க. 4K வீடியோவும் எடுத்து பார்த்தாங்க. கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப அப்சல்யூட் குவாலிட்டியும் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பை ஹைட் பண்ணணுன்னா டேரெக்டாக ஆப் ட்ராயர் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு ஐக்கானை பிடிச்சி ரைட் சைடில் 2 வாட்டி ஓப்பன் பண்ணிங்கனாலே டேரெக்டாக ஆப் ஹைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இது மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் மறைச்சி வைக்கணும், ஆப்பை வந்து மறைச்சி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரீசெண்ட் வியூவில் அந்த ஆப் வந்து ஷோ பண்ணுது. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கடைசியில் வந்து அதை டெலீட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டில் இது ஒரு டீசெண்டான ஃபோனு தான். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து பார்க்க முடியாது. ஆனால் வந்துட்டு இட்ஸ் குட் டு பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.